வணக்கம் நேயர்களே, கம்மங்கூழ் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கம்மங்கூழ் செய்வதற்கு கம்பு, கேழ்வரகு மாவு ரெண்டையும் ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. கம்பை கொரகொரன்னு அரைச்சி வச்சுட்டு வெந்நீர் வச்சு ஒரு சின்ன பானையில் அரைச்ச கம்பை அதில் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. 5 நிமிஷம் கொஞ்சம் அரை வேக்காடு வெந்தவுடனே கரைச்சி வச்சுருக்கிற கேழ்வரகு மாவையும் அதில் எடுத்து ஊற்றுங்க. ஊற்றி கட்டி இல்லாமல் கிண்டிகிட்டே இருங்க. கட்டி இல்லாமல் கிண்டி ஒரு 5 நிமிஷம் வெந்த உடனே தண்ணி தொட்டு அந்த மாவு நல்லா வெந்திருக்கான்னு தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும். அதுதாங்க பதம் வெந்ததுக்கானது. அப்படி இல்லைன்னா அப்படியே மேலே பளபளன்னு ஆடை படந்த மாதிரி இதோ கொதிக்குது பார்த்திங்களா, முட்டை முட்டையாக இதை மாதிரி வரும். அது வாசனை நல்லாயிருக்கும். அந்த வாசனை வச்சு கம்பு வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு ஒரு சொம்பு மோர் எடுத்து கூழ் எடுத்து போட்டு நல்லா மோர் ஊற்றி கரைச்சி அதில் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா குடிங்க. சூப்பராக இருக்கும். ஓகே.